ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெக்கேஷன்லாம் போயிட்டு ஊருக்கு வந்து செட் ஆயாச்சு. பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம வந்து டெய்லி ப்ரெட்டே கொடுத்து விட்டுட்ருந்தோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது, உடம்பு கெட்டு போகும். அப்படிங்கிறதுனால இட்லி, தோசை அதெல்லாம் வந்து ஆப்ஷனாக மாற்றி மாற்றி கொடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா 2 பாக்ஸ் கொடுத்து விட வேண்டியதாக இருக்குது. 2மே டிஃபனாக கொடுத்து விட வேண்டியிருக்கு. ஒரே டிஃபனை 2 பாக்ஸில் வச்சு கொடுத்து ஏமாற்றி விடலாம் முடியாது. ஏன்னா பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. அதனால் நம்ம வந்து ப்ரெட்டுக்கு பதிலாக ப்ரெட்டு கொடுத்தா சாப்பிட தான் செய்வாங்க. ஆனால் ப்ரெட்டு கொடுத்து விட்டது அவ்வளோ நல்லது இல்லையே. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு சாம்பார் சட்னி வைக்கிறதுக்கு லேட் ஆகுது. அதுக்கப்புறமா சட்னி வச்சா மத்தியானம் சாப்பிடும்போது கெட்டு போயிடுது. சாம்பார் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான். முந்தின நாளே செஞ்சு வச்சு எத்தனை நாள் தான் அப்படி பண்ண முடியுங்கிறதுனால தக்காளி விலை கம்மியாக இருந்தது. ஒரு வீடியோவில் பார்த்தேன், தக்காளி தொக்கை அவங்க செஞ்சு வைக்கிறது ஈஸியாக இருந்தது. சரி நம்மளும் செஞ்சு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். அதுக்காக தக்காளி நிறைய வாங்கி வச்சு அதை நல்லா தொடச்சி எடுத்து குக்கர்லேயே அவங்க சொன்ன மாதிரியாகவே குக்கரில் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் புளி, உப்பு எல்லாம் சேர்த்து போட்டு தண்ணி ஊற்றாமல் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கான பொடி வந்து கடுகு, வெந்தயம், சீரகம் அதை வறுத்தெடுத்து பொடி பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றினேன். கருவேப்பிலை, மிளகா வத்தல், அப்புறம் வெள்ளைப்பூடை நல்லா நசுக்கி உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி வேக வச்சுருந்தோம்ல அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்து அதில் உள்ள ஜூஸ் தண்ணியவே உள்ளே ஊற்றி நல்லா கிண்டி தண்ணி வத்துற வரைக்கும் வச்சுட்டே இருந்தேன். டேஸ்ட் என்னவோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது இருந்தது. என்ன, தண்ணி வத்துற வரைக்கும், அதாவது அது தண்ணி இல்லை, தக்காளி ஜூஸ் தான். அது வந்து வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது. கேஸ் ரொம்ப நேரம் காலியாகும். இதுக்கு பெட்ரு வந்து நம்ம ரெடியாக காலையில் ஃப்ரெஷ்ஷாக தக்காளி சட்னியை வச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஏதோ செஞ்சாச்சு, அடுத்த டைம் ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு கொடுக்கணும்.